இங்கு நடக்கும் விசாரணை ஒன்று விடாமல் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். வெல் மிஸ்டர் பிரபு, ஜூலை மாதம் 25ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு நடந்த கொலையை நீங்கள் தான் செய்தீர்கள் என்பதற்கு இங்கு போதுமான சாட்சிகள் இருக்கிறார்கள். சாட்சிகளா? வரதன், உனக்கு இருந்தே சொல்லு. இவர் மாலதிங்கிற அந்த அம்மா மேல ஆசைப்பட்டு அவங்கள தூக்கிட்டு வர்றதுக்காக என்னையும் கூட கூட்டிட்டு போனாங்க. மாலத்திய கடத்த நாங்க முயற்சி செய்யறப்போ அவங்க அப்பா குறிப்பிட்டாருங்க. உடனே இவர் கத்தியால அவரை குத்திட்டாருங்க. மிஸ் மாலதி, ஒரு நாள் என் சைக்கிள் பஞ்சர் ஆகி நான் தெருவில் நின்றுட்டு இருந்தேன். அப்ப இவர் அங்க வந்தார். என்னை வீட்டுல கொண்டு போய் விடுறதாக சொல்லி தன் காட்டை ஏற்றிட்டு போனார். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்கிட்ட தகாத முறையில நடந்துக்க முயற்சி செஞ்சார். நான் அவரை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டேன். இதுக்காக என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மன்னிப்பு கேட்க போறேன்னு கோமா சொல்லிட்டு போனார். ஆகையினால இவர் தான் எங்க அப்பா கொலை செஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க உட்கார்ந்து. மிஸ்டர் லோகநாதன், கொலை நடந்த சமயத்துல அந்த வீட்டு வாசல்ல ஒரு கார் நின்றுட்டு இருந்தது. அந்த நம்பரை நான் பார்த்து போலீஸுக்கு சொல்லியிருக்கேன். அந்த காருக்கு சொந்தக்காரர் பிரபுதாங்கிறது போலீஸ் பதிவு புத்தகத்துல குறிச்சிருக்கு. தேங்க்யூ வெரி மச். வணக்கம். நான் தாங்க வேலைக்காரர் சோனாசலம். கொலை நடந்த நாளுக்கு முந்தின ராத்திரி இவர் 2 ரவுடிங்களோட பேசிட்டு இருந்தாருங்க. பேசி முடிச்சதும் ரவுடிங்க 2 பேரும் பிரபு ஐயா கார் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதாங்க எனக்கு தெரியும். நான் உட்கார்ந்துக்கிட்டேன். எஸ், நீ உட்காரலாம். மிஸ்டர் பிரபு, இப்பொழுது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவர்கள் அத்தனை பேரும் சொல்வது போய். இவர்கள் 5 பேருமா ஒரே மாதிரி போய் சொல்கிறார்கள்? ஆமாம், எனக்கு எதிராக சதி செய்து அப்படி சொல்லும்படி எல்லோரும் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரா? இதோ நிற்கிறாரே இந்த போலீஸ்காரரும் அந்த சப் இன்ஸ்பெக்டரும், குமாரசாமியும் ராகவனும். அவர்கள் இருவருக்கும் உண்மையில் எந்த வகையில் அவ்வளவு கடுமையான பகைமை? இருவருக்கும் இல்லை. குமாரசுவாமியின் பகைமைக்கு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு பக்கபலம். அதற்கு காரணம் சொல்ல முடியுமா? நான் பணக்கார விட்டு பிள்ளை. அவருடைய மகளை எனக்கு கல்யாணம் செய்து வைக்க முயன்றார்கள். அதற்கு என் தந்தை இணங்கவில்லை. நான் என் அத்தை மகள் மல்லிகாவை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று என் தந்தை விருப்பப்பட்டார். அதற்கு நானும் ஒப்புக்கொண்டேன். அதை காரணமாக வைத்துத்தான் இந்த குமாரசாமி என்னை பழிவாங்க முயற்சி செய்திருக்கிறார். மிஸ் மல்லிகா, இதை பற்றி நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா? ஒரு நாள் சின்னையாங்கிறவர் வந்து தன் தங்கையை கல்யாணம் செய்துக்கணும்னு இவர்கிட்ட கேட்டாரு. அந்த பொண்ணு வந்து இவர் காலில் விழுந்தார். ஆனா இவர் மறுத்துட்டார். அவ்வளவுதான் எனக்கு தெரியும். மிஸ்டர் பிரபு, இந்த மாலதியை உங்களுக்கு எவ்வளவு காலமாக தெரியும்? அவளை நான் முதலாக இப்பொழுதுதான் பார்க்கிறேன். அப்படி என்றால் இந்த வரதனை கூட இப்பொழுதுதான் பார்க்கிறீர்களா? இல்லை, இவனை எனக்கு முன்பே தெரியும். இவனை கடைசியாக எப்பொழுது பார்த்தீர்கள்? இவனையும் இவன் கூட்டாளி சோமுவையும் பார்த்து சுமார் 3 மாதம் இருக்கும். என்னிடம் இவர்கள் அடிக்கடி பணம் கேட்டார்கள். நான் கொடுக்க மறுத்தேன். அதனால் ஆத்திரமடைந்த இவர்கள் என்னை போலீசில் மாட்டி வைத்து விடுவதாக சொல்லி என்னை மிரட்டினார்கள். வரதா, சோமு என்பது யார்? உன் கூட்டாளியா? எனக்கு அப்படி யாருக்குமே தெரியாது சார். இவர் கூட தான் நான் மாலத்தி வீட்டுக்கு போயிருந்தேன். இவர் தான் அந்த கொலை செய்தார். நான் செய்தேன். ஜூலை மாதம் 25ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு இந்த கொலை நடந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த சமயத்தில் நான் அந்த எல்லையிலேயே இல்லை. எங்க இருந்தீர்கள்? நான் எனக்கு நினைவுக்கு வரவில்லை. நினைவில்லை என்றால் நன்றாக யோசித்து பாருங்கள். எக்ஸ்கியூஸ் மீ, என் கட்சிக்காரரை நீங்கள் குழப்புகிறீர்கள். ஜஸ்ட் a minute. முதலில் அவர் எனக்கு பதில் சொல்லி முடிக்கட்டும். எதையும் சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அவரை கட்டாயப்படுத்த முடியாது. மிஸ்டர் பிரபு, உங்கள் மேல் சாட்டப்பட்டுள்ள குற்றத்தை நிரூபிக்க வேண்டியது இவர்கள் பொறுப்பு. அதை நிரூபிக்கும் வரை நீங்கள் நிரபராதி. ஆகையினால் நீங்கள் எதை சொல்ல விரும்பினாலும் கோர்ட்டில் சொன்னால் அட்வொகேட் சார், சட்டப்படி நீங்கள் சொன்னது அவ்வளவும் சரி. உங்கள் கட்சிக்காரர் குற்றம் நடந்த இடத்தில் தான் இருக்கவில்லை என்கிறார். அதை இப்பொழுதே நிரூபித்து விட்டால் எங்களுக்கு வேலை சுலபமாக இருக்கும். ஓகே? அவர் எந்த குற்றமும் செய்யல. அவர் இந்த கொலையை செய்யவே இல்லை சார். நீங்க யாரு? சார், என் பேரு ஜானகி. இது எங்க அண்ணன் சின்னையா. பிரபுங்கிறவர் கொலை குற்றத்துக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்களாமே. அவர் எங்க சார்? இருக்காருமா? சார், நான் உண்மையை சொல்றதுக்காக வந்திருக்கேன் சார். என்னால நிக்கவே முடியல சார். உட்கார்ந்தம்மா. அந்த சேர் பண்ண போடு. உங்ககிட்ட நிறைய பேசணும். நீங்களும் உட்காருங்க சார். பரவாயில்லமா, சொல்லு. இவர் யாரையோ குத்தி கொலை செய்தாங்கிறதெல்லாம் பொய் சார், பொய். அது பொய்ங்கிறது உங்களுக்கு அப்படி தெரியும்? ஜூலை மாசம் 25ஆம் தேதி
சாயந்தரம் 5:30 மணிக்கு தானே சார் அந்த கொலை நடந்தது. ஆமாம். அன்னைக்கு 5:15 மணியில இருந்து 9:30 மணி வரைக்கும் என் கூடவே இருந்தாரு சார். உங்க கூட இருந்தாரு? இல்லைன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்லை. ஆனா அன்னைக்கு ஆலமரத்தடி பிள்ளையார் கோவில்கிட்ட அவருக்காக 5 மணியில இருந்து காத்துக்கிட்டு இருந்தேன். அவர் 5:15 மணிக்கு தான் வந்தார். சார் சார், நாங்க 2 பேரும் காதலர்கள் சார். பிள்ளையார் சாக்கி வச்சு அந்த நேரத்துல நாங்க 2 பேரும் மாலை மாத்தி கல்யாணம் செய்துகிட்டோம். சார் சார், இப்போ நாங்க காதலர்கள் இல்லை, கணவன் மனைவி. நீங்கள் இருவரும் தெய்வத்தை சாட்சி வைத்து மணந்து கொண்டீர்களா? அதுவா அவர் ஞாபகம் இல்லை என்கிறார். அதற்கு காரணம் அவர் தந்தையின் உயிர். அவளை மணந்து கொண்டதை ஒப்புக்கொண்டால். வக்கீல் சார், ஏன் தயங்குறீங்க? எல்லாத்தையும் சொல்லி முடியுங்க. எஸ், ப்ரொசீட் ப்ளீஸ். ஆமா சார், அவளை மணந்து கொண்டதை ஒப்புக்கொண்டால் உயிர் படி சொத்து அவருக்கு கிடைக்காது. அதனால் தான் நினைவில்லை என்று சொல்லிவிட்டார். அத்தா, நீங்க ஜானகியை மணந்துவிட்டது உண்மைதானே? அம்மா, நான் சொல்றதெல்லாம் உண்மை. தெய்வத்து மேல ஆணை வச்சு சொல்றேன் சார். நான் சொல்றதை நம்புங்க, அவரை விட்டுடுங்க. அவர் அவர் எனக்கும் மாலையிட்ட காதல் கணவர் சார். ஜானகி, அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வந்து கதறி அழுதப்பா நீ நடிக்கிறேன்னு நினைச்சிட்டமா. இப்ப யார் நடிச்சாங்க? என்ன மன்னிச்சிடுமா? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பர்சனல் விஷயங்கள்லாம் வெளியே பேசலாம். அம்மா, பிள்ளையார் கோயில் அருகில் இவர் உன்னுடன் இருந்தார் என்பதற்கு வேறு யார் சாட்சி? சொல்லப்படாத சார். புது குழப்பம். சாட்சி கேட்டீங்க. நாங்க 2 பேரும் பாலை மாத்தி கல்யாணம் செய்துக்கு இவகிட்ட தான் சார் பூ வாங்குறேன். அம்மா, நீங்க இந்த அம்மா சொல்றது கரெக்ட் சார். இவங்க 2 பேரும் எங்க கையில தான் சார் பூ வாங்கினாங்க. மைனரு இவர் சும்மா 5 ரூபாய் கடா செஞ்சாரு போ அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டார். இந்த கசமால ஒண்ணு இருக்கு, இது உள்ள தகராறு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆலமரத்தில் கூட்டாங்க. அப்போ இவன் கூட ஒரு சோமாரி. மன்னிச்சுக்க சார். இவனுக்கு 2 பேரும் என்ன தெரியுமா செஞ்சாங்க? நான் சொல்றேன். 2 பேரும் என்ன தெரியுமா சார்? ஆலமரத்து சந்தில ஒரு பொந்து சார், அதுல பூந்து இருந்தாங்க. என்ன யான்னு போயான்னு உடம்புல என்ன ரத்தம் குத்துறேன்னா கும்பிடுறேன்னா சார். காலில் வந்து கும்பிடுறதுக்குள்ள என்ன தெரியுமா பண்ணா சார்? இவன் மூஞ்சல என் கைய வச்சு இவன் சார் என் மூஞ்சல கைய வச்சான் சார். சார், உன் பேர் என்ன? என் பேரு சோமு. சோமு என்ன தெனாவட் பத்தியா சார்? என்ன தெனாவட்? அதுக்கு இதே மாதிரி தான் சார். ஒரு பொம்னாட்டி முன்னால், அது யாரு இந்த கைத முன்னால தான் தண்ணியில துவைக்கிற மாதிரி துவைச்சு எடுத்தானுங்க சார். நம்ம கம்முன்னு இருக்கு சொல்ல ஐயாங்க. ஆமா சார், இவங்க ஒற்ற பதையில என் மச்சானுக்கு 3 நாள் பத்திரம் போட்டேன் சார். ஏற்கனவே அந்த கூட்டாளி வர அப்படின்னு சொல்லிவிட்டான். நீ செய்த கொலையை மறைக்கவே முடியாது. ஆனா பாவி, நீதானே குத்த சொல்லுது. என்ன குத்த வச்சு நீ தப்பிச்சுக்கிட்டியே. ஓகே, 2 பேரும் அரெஸ்ட் பண்ணுங்க. நல்ல சமயத்தில் இந்த பெண் வந்து சாட்சி சொன்னார். ஒரு குழப்பமான கேள்வியை கேட்டு உண்மையான குற்றவாளிகளை என்னாலும் கண்டுபிடிக்க முடிந்தது. அதனால்தான் அப்பா, நீங்க தான் கூட்டிட்டு போகணும். அம்மா, சார் ரைட், பரவாயில்ல மிஸ்டர் குமார் சாமி, உங்கள் செல்வத்தை தூக்கி செல்லுங்க. சின்னையா, அவளுடைய வாழ்க்கையை நீங்க நாசமாக்க நினைச்சீங்க. அவளுக்கு நீங்க செய்த துரோகத்தையும் மறந்து மன்னிச்சு உங்களை காப்பாற்ற ஓடி வந்த தெய்வம் அவ. எவ்வளவு ஆசையும் பற்றுதலும் வச்சிருந்தா இப்படிப்பட்ட புனிதமான செயலை செஞ்சிருப்பான். அவ தூய்மையான வாழ்க்கையை உன்னோட சேர்ந்து நாங்களும் கெடுக்க இருந்தமே நினைக்கிறப்ப நாங்க ரொம்ப வேதனைப்பட்டோம். உங்க சொத்துக்காக நாங்க என்னைக்குமே காத்துக்கிட்டோம். உங்க மேல எனக்கு இருக்கிற ஆசையினால் நீங்க இப்படி கெட்டழிஞ்சு போறீங்களே, உங்களை திருப்பி ஒரு நல்ல மனிதனாக்கணுங்கிற நல்ல எண்ணத்தோட தான் உங்களை கல்யாணம் செய்துக்க விரும்பினோம். ஆனா இப்படி பண்புள்ள ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில நான் குறிக்கிறேன்னு அப்பவே எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உங்களை மனசால கூட நினைச்சிருக்க மாட்டேன். இந்தாங்கத்தான் உங்க அப்பா எழுதி வச்ச உயிர். இது உங்க கண் முன்னாலே கிழிச்செறிஞ்சிடும். சொத்து எப்படி வேணும்னாலும் அழியலாம், நல்லவங்க அழியக்கூடாது, அழியவே கூடாது. போங்க போங்க, நீங்க ஜானகி கிட்ட நீங்க செய்த தப்புக்கு மன்னிப்பு கேளுங்க. அவளை கல்யாணம் செய்துக்கிட்டு சந்தோஷமா வாழுங்க. போங்க, போயிடுங்க.
போய் ஜானகி கல்ல விடுற நான் என் மனைவியா ஏத்துக்கிறேன். இவ்வளவு நாள் மிருகமா வாழ்ந்து என்ன மனிதனாக்கி அவங்க எல்லாருக்கும் நீ நன்றி அம்மா, நன்றி. இனிமே கடவுள் தான் உங்க மகள் காப்பாற்று. கிண்ணையா மன்னிச்சிடுங்கப்பா. தெய்வம் என்னை விட்டு போய்விட்டார். என் தெய்வம் என்னை விட்டு போய்விட்டார். தெய்வம் என்னை விட்டு போய்விட்டார். என் தெய்வம் என்னை விட்டு போய்விட்டார். ஜானகி அம்மா. என் தங்கையின் உடல் மட்டும் இருக்கிறது. போய் பாருடா. பிரபு, என் 22 வருஷ சர்வீஸ்ல 7 கொலை குற்றவாளிகளை பிடிச்சேன். 4 பேருக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சது, 3 பேருக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது. நீ என் மகளையே கொலை செஞ்சுட்டு ஏன் வெளியே வந்து நிக்கிற?